ஈஷாவில் ஈசன் வந்தான். ஈஷாவில் ஈசன் வந்தான். ஈஷாவில் ஈசன் வந்தான். ஈஷாவில் ஈசன் வந்தான். ஞானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவில் ஈசன் வந்தான். ஞானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவில் ஈசன் வந்தான். கார்த்திகை நாளினில் பேரருள் செய்திட ஈஷாவில் ஈசன் வந்தான். கார்த்திகை நாளினில் பேரருள் செய்திட ஈஷாவில் ஈசன் வந்தான். மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் மோனலிங்கமாய் தியானலிங்கமாய் ஈஷாவில் ஈசன் வந்தான். தியானியராயிரம் கூடிடும் நாளினில் ஈஷாவில் ஈசன் வந்தான். ஞானியரெல்லாம் கூடிடும் எல்லை ஞானியர். அம்மா உங்களுக்கு தெரிய வேணும். ஓம் முதல் ஓம் என்றா நீங்கள் விடிய எழும்பி ஓம் சொல்கிறீங்க. இஃபின் இஸ்லாமிக் பிள்ளை இருக்கலாம், கிறிஸ்தலாம் ஆமின்னு சொல்லலாம். ஓம் ஓம் என்றால் ஓமில் தான் பஞ்சபூதம் இருக்குது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பஞ்சபூதம் என்றால் தெரியுமோ? யாருக்கு தெரியும் பஞ்சபூதம்? மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நான் சின்ன பிள்ளையர், அப்போ நான் விளக்கமாக சொல்லித்தரேன். உங்களோட உடம்புல பஞ்சபூதம் இருக்கிறது இருந்தால் தண்ணி வேணும் 72%. உங்களுக்கு உடம்புக்குள்ளே இருக்கு, கேட்டுக்கொள்ளணும். அது மண் 12% இருக்கும். 6% காற்று இருக்குது, 4% நெருப்பு இருக்குது, ஆகாய காற்று. நம்ம இயற்கைக்கு அடிமை. பூமாதேவி சூரியன் அதிகாலை உதிக்கிறான் தானே. சந்திரன் மறையும் போது சூரியனை தப்பூசம் என்று சொல்கிறாங்க. இப்போ சூரியன் உதிக்கும் போது பூமி, சந்திரன் மறையும் போது ஈசன் பார்ப்பான். இன்றைக்கு உங்கள் எல்லாரும் பார்ப்பார். எவ்ரிடே எல்லாரையும் நோட் பண்ணுவார். எப்படி? வேர் இஸ் அ ஃபோன், யூனோ ஃபோன் தெரிப்பது, நோ ஃபோன் கோட் நோ ஜிபிஎஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிபிஎஸ் வேறு, ஈசன் ஜிபிஎஸ் உங்களுக்கு வச்சுட்டாரு. மிருகத்துக்கு வச்சுட்டாரு, குருவிக்கு வச்சுட்டாரு. எங்கே வச்சுக்கிறாரு? சிம் கார்டு. சொல்லுவோம், வெறும் சிம் கார்டு. சொல்லுங்க, எங்கே இருக்குது சிம் கார்டு? எல்லாருக்கும் சிம் கார்டு போட்டுவிட்டார். அசையவே முடியாது அந்த சிம் கார்டு. நீங்கள் எடுக்கவே முடியாது. எடுத்தால் செத்து போவீங்க. சிம் எடுத்தால் செத்து போவீங்க. எங்கே இருக்குது சிம்? எங்கே இருக்கு? நபி கமல நாபி. இந்த மூச்சு கண்ட்ரோல் இங்கே நபி. இங்கே ஃபிட் பண்ணி உங்களோட மைண்டை வச்சுக்கிறார். குரு குரு என்பவன் இங்கே இருக்கிறார். குரு பார்வட்டால் கோடி புண்ணியம். இங்கே இயக்கினால் அண்டத்தில் குரு இருக்கார். அவர் இங்கே ஃபிட் பண்ணி உங்களுடைய தியானம் செய்து மூச்சுக்கு வந்து 0க்கு வர சொல்கிறார். 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. இங்கே 6 அறிவு, 7 அறிவு ஞானி, 8 அறிவு, 9 அறிவு, 10 அறிவு. 10 அறிவில் பித்தன் பேசுகிறான். நான் பேசினா புரியாது, ஆனால் கொஞ்சம் அதை புரியும்படி சொல்லித்தாரார். இது நல்ல காலம். நான் திருமூலர் மாதிரி வந்திருக்கல. திருமூலர் திருமூலர் கண்டுபிடிச்சி திருமந்திரமும் திருமூலற்ற உபதேசம் ஒன்று தான். எல்லா மகான்களும் அதே உபதேசம்தான். திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்தார், 3000 இயர் யூனோவான். ஆனால் உங்களுக்கு யாரை தெரியும்? அப்துல் கலாம் தான் தெரியும். அப்துல் கலாம் 80 செத்துட்டாரு, ஹார்ட் அட்டாக். ஈ டோன்ட் செக் ஈஸ் அ சக்கரா. அவர் தன்னை பற்றி உள்ளுக்கு என்ன இருக்குன்ற ஆராய்ச்சி பண்ணாமல் அகப்புறத்தில் வெளியில் போய் சேட்டலைட் மூலம் அனுப்பி சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணார். விளங்குமா உங்களுக்கு? அது அப்துல் கலாம் தெரியுமா? என்ன உங்களுக்கு அப்படி போனால் தான் தெரியும். இந்த பாட்டில் போனால் தான் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு புரியும். நான் வேறு மாதிரி சொன்னால் புரியாது. இப்போ பெரியாக்களுக்கு வேறு மாதிரி சொல்லலாம். ஆன்மீக வழியில் போனால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு புரியபடி சொல்கிறேன். அதே மாதிரி அவர். ஆனால் நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் சேட்டலைட் நோக்கி இருக்கீங்களா? இங்கே பரமஹம்சா மண்டபத்தில் பரமஹம்சா மேல் இங்கே இருக்கிறீங்க. பரமஹம்சா அகத்தியர் யார் தெரியுமா? பரமஹம்சா யார் தெரியுமா? இவருக்கு முதல் இருக்கிற பரமஹம்சா யார்? கிரிஜா பாப்பாச்சி பரமஹம்சாவுக்கு உபதேசம் கொடுத்தார். கிரிஜா பரமஹம்சாவும் இங்கே இருக்கிறார், பரஞ்சோதிமானும் இங்கே இருக்கிறார், எல்லா மகான்களும் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தான் ஃபேமிலியாக இல்லறத்தில் இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுத்த 2 பேரும் இங்கே இருக்கிறவர்கள். அப்போ ஏன் இங்கே டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா, இங்கே வந்து கணவன் மனைவி இருக்கலாம் தியானம் இல்லறத்தில். அப்போ நீங்கள் இல்லறத்தில் இருந்து வாழ்கிறதுக்கு உங்களோட குடும்பம், நீங்கள் அகதி இல்லை, கூஸ்ட் இல்லை, அகதி. நோ, யூ ஆல்ரெடி வித் காட்.
அப்பா அம்மா மேலே பார்த்து கொண்டிருக்கிறாரு, உங்களை கைவிடலை. கைவிடாதபடியாக தான் இவங்க 2 பேரும் அப்பா அம்மா. இந்த ஆசிரமம் என்ன? அப்பா அம்மான்றது உங்களுக்கு தியானம். தியானம் செய்தால் சக்தியும் ஜோதியும் உங்களை கைவிடலை. மேலே ஈசன் பின்னி பிணைஞ்சு அதில் உங்களோட மூச்சு உங்களை வாழ்கிறார். அப்போ தியானம் செய்துட்டால் உங்களுக்கு என்ன வேணுமென்றதை கிடைச்சிடும். அதுக்கு தான் நான் வந்து நிற்கிறேன். நீங்கள் தியானம் செய்தோன்னே சக்தியும் ஜோதியும் அம்மா அப்பாவெல்லாம் ஓகே குட். அது நட்சத்திர குறைபாடு. உங்களோட பிரச்சனை எப்படி வந்தாண்டா ஸ்டார் குறைபாடு. ஸ்டார் தெரியுமோ? நவக்கிரகத்தை சுற்றுறீங்கள், 9 நவக்கிரகத்தை சுற்றுறீங்கள். பள்ளிக்கு மேலே ஸ்டார் இருக்குது. நேற்றைக்கு ஆடி 18. ஆடி 18 என்ன? ஸ்டார் குறைபாட்டுக்கு நேற்றுக்கு பெரிய வள்ளி. வள்ளின்னா பூமி மாறிடுது, இயக்கம் மாறிடுது. இயற்கையும் மாறி இருக்கு, மாண்டரும் மாறி இருக்கிற 2ம் பிரச்சனை. இப்போ முந்தி இயக்கம் மாறல. இப்போ 2 பக்கத்துலையும் உலகம் அழிய போகுது. பூமியால் அழிய போகுது, மாண்டரம் அழிய போகுது. இப்போ மனிதர்கள் புரியலை. இப்போ உங்களுக்கு தெரியலை. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரேன். உங்களுக்கும் 27 நட்சத்திர தொடர்பு இருக்குது. சூரியன் 27 நட்சத்திரம் மாதிரி உங்களுக்கு நட்சத்திரம் இருக்குது. அது கண்ணுக்கு தெரியாது. அதுதான் சக்கரம் மூலம் வச்சுக்கிறார் உள்ளுக்கு. சூக்கமமாக சக்கரம் கண்ணுக்கு தெரியாது. யுவர் ஆன்மா கண்ணுக்கு தெரியாது, சக்கரமும் கண்ணுக்கு தெரியாது. யோயின்டு காரன் உடம்பு 3 உடம்பு இருக்கும் உடம்பில். அது பேசுனா உங்களுக்கு புரியாது, அதுக்காக இப்படி பேசுகிறேன். அப்போ ஃபோனுக்குள்ளே இருக்கிற சக்தி கனெக்ஷன் தெரியுதோ, வேலை செய்யலை. அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிறது ஈசனுக்கு மட்டும் தெரியும். உங்களோட மூச்சும் உங்களோட சக்கரங்களும். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. ஆனால் எல்லாம் கூடுனாத்தான் உன் உருவம், உன்னுக்குள், உன் லிங்கம், உன்னை அறி. அப்போ அதுக்குத்தான் நாம் வந்து துறந்து தியானம் செய்தால் உங்களுக்கு ஈசன்ற வாத்தியாதில் உங்களுக்கு என்ன குறைபாட்டை நீங்கள் அழிச்சிடுவீங்க. எல்லாரும் டிஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்குமே சின்ன சின்ன வித்தியாசம். பாருங்கள், முகத்தை பாருங்கள், ஒவ்வொரு பேஸ் டிஃப்ரென்ஸ். ஒரே மாதிரி உருக்கி எடுக்க முடியாது. ஊனுருக்கி அருட்பெருஞ்சோதி தியானம் செய்து உருகி வள்ளலார் மறைஞ்சிட்டார் ஒளியா. அப்போ 63,000 ஒளியாக மறைஞ்சார்கள். அப்போ உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்குது. ஆனால் நம்ம வந்து இல்லறத்தில் வாழ்ந்துட்டு சூக்கமாக ஆன்மா போகலாம். யூ மஸ்ட் டூ தியானம், வாழ வேணும், படிக்க வேணும். உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை செய்துவிட்டால் நீங்கள் உலகத்துக்கு போய் சொல்லிக் கொடுக்கலாம். இதை பிறகு நீங்கள் படிக்க பாஸ் பண்ணலாம். அதான் நான் ஸ்கூலில் ஜூபிஆர் எக்ஸாம்பிள் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க, ஏ எடுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. விளங்குதம்மா? அதால் நீங்கள் இது செய்ய போகிறீங்க. அப்போ நம்ம கையை வச்சுட்டு இப்படி வச்சு ஏன் செய்கிறோம்டா கேட்பாரு. வெயிட், விளங்க வேணும். ஓம் ஓம் ஓம். முதல் வணக்கம். நெத்திக்கண், உச்சிக்கண், பிரடிக்கண், சூலம். அம்மா எல்லாம் போக முடியாது அப்பாட்ட. முருகன் அப்படித்தான் போனார் சூலத்தில், சக்தியின் ஜோதி. அப்போ நம்ம கையை வைக்க நம்மளுக்கு இதுதான் முதல் ஸ்டார்ட். உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது நெத்திக்கண், ஞானக்கண். ஞானம் இல்லாமல் போக முடியாது. ஞானப்பால் குடிக்காட்டி நீ மாற முடியாது. ஞானம் உபதேசம், ஞான உபதேசம். வாய் ஞான உபதேசம் என்றால் சம்பந்தரை கட்டிப்பிடிச்சி ஞானப்பாலை கொடுத்தார் சம்பந்தர். யார்? முகமதியார். திருநாவுக்கரசையும் கட்டிப்பிடிச்சார். எவ்ரி. அப்போ ஞானம் குடிக்க ஞானப்பால். ஞானப்பால் என்ன தெரியுமோ? தெரியுமா? ஞானப்பால் பிள்ளையார் அப்பா அம்மா சுற்றிட்டு ஞானப்பால் மாம்பழம் பண்ணாரில்ல. இப்போ நீங்கள் வேண்ட போகிறீங்க. வேணுமா வேண்டாமா? அப்போ கையை வைங்க இப்படி. நான் பாருங்கம்மா. அப்போ நம்ம கணேசன் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இங்கே பிரின்சிபல் வந்துக்கிறார், டீச்சர் வந்துக்கிறார், தூதர்கள் வந்துக்கிறார். ஸ்கூல் பிரின்சிபலையும் கூட்டிக் கொண்டு வரார். அவன் பிரின்சிபல் எல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு ஓடி வந்திருக்கான். 11 மணிக்கு போகணும், நானும் முடிக்க வேணும். அப்போ நான் கணக்க பேசும்போது சின்ன பேசணும். யூடியூப்பில் பாருங்கள், நான் என்ன சிலபஸ் சொல்கிறேனோ யூடியூப்பில் இருக்குது, ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே, கையை வச்சுட்டிங்களா நம்ம? ஓகே, திருப்பி வைங்க. ஓம் ஓம் ஓம். ஓகே, இங்கே வந்தது ஈசன். ஈசன் சூக்கம் வருவார், கண்ணுக்கு தெரியும், பார்த்து கொண்டிருக்கிறார். தூணிலும் இருப்பார், திரும்பலும் இருப்பார். இப்போ நீங்கள் செய்கிற குழப்படியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்குவார். அதால் அமைதியாக சொல்கிறது செய்து கொடுவோம். நான் யோகா சொல்லலை, மூச்சு பயிற்சி எடுத்து தியானம் பண்ணிடுவேன். யோகா சொல்லி கொடுத்ததா இல்லையே? ஓகே, ஓகே, யோகா செஞ்சுட்டு டக்குன்னு செய்வோங்க. ஓகே, கை வைங்க, மூச்சலுங்க, இப்படி இருக்கோங்க, நல்லங்க.
திருப்பிடுங்க. ஓகே. ரத்தம் மாமிசம். உடம்புல ரசம் இருக்கும், ரத்தம் இருக்கும், மாமிசம் இருக்கும், எலும்பு இருக்கு, மூட்டு வேலை இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஞானப்பால் குடித்தால் போயிடும். அந்த ஞானப்பால் டிஃபரன்ஸ். நீங்கள் இங்கே குடிக்கிற பால் டிஃபரன்ஸ். அதுதான் கல்வியா, செல்வமா, வீரமா. இப்போ மணிப்புரா, லட்சுமி. இப்போ நாம செய்ய போகிறது சரஸ்வதி, ஞானம், அறிவு. ஞானப்பாலை கொடுத்தால்தான் அறிவு வரும். ஸ்கூலில் கால் நட்டுங்க. இப்போ ஏன் சொல்கிறேன், இடுப்பில் உங்களுக்கு 2 பள்ளம் இருக்கு. அருணாபுடி கட்டுறீங்க. அப்போ நபி கமலத்தில் இருந்து அம்மா சக்கரத்தை வச்சு தொப்புள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருவா. வெளியில் வந்து தொம்மன்னு கீழே வந்து விழுந்துருவீங்க. பேபி கீழே வந்து விழுந்தால் அங்கே விழுந்தன்னு உங்கள் கர்மாக்கு தான் தருவேன். இன்னும் ஞானம் முழுமையில் நீங்கள் போய் வா. பூமியில் இருந்துட்டு முழுமையாக குடிச்சா வா. அதுக்கு தான் நீங்கள் வந்துக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் சேம். நோ எனி ஒன் குறைஞ்சண்டு இல்லை. இங்கே பிஎன்டபிள்யூ இருக்கா? இந்த சொத்து பத்துக்கெல்லாம் கடவுளை அடிமைப்பட மாட்டார். உங்களோட ஆன்மாவை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறேன்னு தான் பார்ப்பார். எவ்வளவு ஞானப்பால் குடிச்சுக்கிறீங்க இங்கே வந்துருன்னு பார்ப்பாரு. கணக்காக தான் பார்ப்பாரு. எவ்ரிடே மார்னிங் யூ டூ மெடிடேஷன், ட்ரிங்க் இந்த மில்க். அப்போ பாதத்தில் ஏதாவது பிள்ளைண்டா தலையடி, முதுகு வலி, வேல் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக். அப்துல் கலாம் ஹார்ட் அட்டாக். சப்போஸ் இன்னவர் ஆக்டிவ் சக்கரா. ஞானம் அறிவு இருக்கு. அவர் சயின்டிஸ்ட் படி அறிவு இருக்கு ஒழிய ஈசனுடைய ஞானப்பால் இந்த அறிவு இல்லை. அது ஞானப்பாலை குடித்து கொண்டிருந்ததுதான் திருமூலர். இதுதான் வித்தியாசம். புரியுதா? திருமூலர் ஞானப்பாலை குடித்து கொண்டு பேசினாரு. இவருக்கும் ஞானம் இருக்கு. தந்த அறிவை வச்சு வேறு பாதையில் போயிட்டாரு. அந்த அறிவை பயன்படுத்தி தனக்கு எதிரான சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி பூமியை டேமேஜ் பண்ணி விட்டாங்க. இப்போ இயக்கமா மாறி போயிருக்கு. இதுதான் உண்மை கதை. ஓகே. அப்போ நல்ல ஜம்முங்க. கவலைப்படக்கூடாதா? யூ ஆர் ரிச் பீப்புள். யூ தியானம் ரிச். அப்போ எல்லோருக்கும் சம உரிமை. எல்லாரையும் பார்ப்பான் நபி கமலத்தில். இப்போ நான் போய் சொன்னால் பிரச்சனை. அதே மாதிரி காதர் இப்ராஹிம், இந்த ஆன்மீகவாதி எல்லோரும் பொய் சொல்லி விட்டார்களோ மாட்டிக்குவார்கள். They are saying that is God knows. Whether God come to save you, stop. அதால தான் நான் எல்லா தூதர்களும் கோல் பண்ணிக்கிறேன். கண்ணன் பாப்பா செல்வருக்குன்னு சொல்லி அங்கே சொல்லி கொடுத்துருக்கேன் 2 வருஷம். ஆனால் நெவர் தே பட் இந்த இவங்க அக்ரி பண்ணி நான் இங்கே வந்து சொல்லி கொடுக்குறேன். இங்கே உண்மை இருந்தால் ஈசன் உள்ளுக்கு வருவான். பொய் இருந்தால் ஈசன் போக மாட்டான். இட்ஸ் மெய். அதுதான் நீங்கள் மெய்யான ஆள். வெரி லக்கி பீப்புள். இப்போ அவங்க இல்லைன்னா நீங்கள் ரோட்டில். அப்போ ஈசன் இவரை உருவாக்கி செக் பண்ணிக்கிறார். அப்போ அவர் ஈசன் பிள்ளையர். யூ கேன் நோ சேஞ்ச். அப்போ நானும் செய்யக்க வடிவா சொல்லி தருவோம். காலை மடிச்சிட்டம்மா. வெயிட் இப்போ இதமாக இப்படி காலை மடிக்கிறீங்க. மூலாதாரம். அணுவின்றி ஒன்றும் அசையாது. என்னம்மா குரு? அணுவின்றி ஒன்றும் என்ன? பிள்ளையார். அப்போ பிள்ளையாருக்கு கூப்பிடைக்க உங்களோட மூலாதாரம் இல்லை என்றால் அங்கே அசைய முடியாது. தட் இஸ் அணுவின்றி புல்லாய், பூடாய், புழுவாய், மிருகம், பல்விருவமாகி புல்லு மிருகம் என்னென்ன செய்தாலும் ஈசனுக்கு தெரியும். கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தண்டனை, மிருகத்துக்கு தண்டனை இல்லை. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்னென்று ஈசன் படைச்சிட்டான். வாழ்க்கை என்றான்னு சொல்லி 30 வழி 40 வழி பிரச்சனை செய்யக்கூடாது. இட்ஸ் எ பிக் ப்ராப்ளம். வாழ்க்கை என்றால் இதுதான் வாழ்க்கை. பரமஹம்சா திஸ் பீப்புள் ஆன்மீகம் பற்றி ராமஹம்ச பரமஹம்சா தெரியும் தானே? பரமஹம்ச ராமகிருஷ்ணா அந்த கிருஷ்ணன் தூதர். பரமஹம்ச கிருஷ்ணன் சொல்றதம்மா மெசேஞ்சர். எவ்ரிபடி மெசேஞ்சர். ராமர பரமஹம்சா வந்து அணுவின்றி ஒன்றும் அசையாததை சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நீங்கள் கரெக்டாக கேட்க வேணும். இது மூலாதார அணி இருக்கு. அப்போ அவர் பேக்காட்டவில்லை. பரமஹம்சா ராமகிருஷ்ண பரமஹம்சாவும் பைபிள் கரெக்டாக சேர்த்துட்டு போயிட்டாங்க. they will never make mistake. ஆனால் அவரை வச்சு எந்த சென்டரும் ஒன்றும் செய்ய கரெக்டாக வச்சுக்கிறார். ஆனால் வேறு சென்டரில் பாருங்க அவரை வச்சு உழைக்க விழுக்கிறார். ஒல்லி இவங்க தான் அதே மாதிரி சும்மா நடத்தி கரெக்டாக வச்சுக்கிறாங்க. never I tell you lah. even Baba Chandra they make massage and make money. they wrong way put. they know wrong. உங்களை வாழை வச்சு அழகாக வச்சுக்கிறார். பாப்பா சந்திர எப்படி ஆசிரமம் இருக்கா? இவ்வளோ காசு இருக்கிற பிள்ளை வச்சுக்கிறார். நோ, பிக் மிஸ்டேக். ஆல் மணி தே டு மிஸ்யூஸ்.
அதால தான் எனக்கு இங்கே வந்து உங்களை பார்த்தோன்னே வெரி ஹாப்பி. இப்படி தான் இருக்கணும். வந்தால் ஏற்றுக்கொள்ளணும், செய்யணும், போகணும். நானும் பெரியவன் இல்லை, இவரும் பெரியவன் இல்லை. அவர்கள் மேலே இருக்கிறார்கள். அணுவோடு அணுவா உண்டாயிட்டார்கள். பரமாம்ச கிருஷ்ணா வந்து அணுவோடு அணுவா போயிட்டார். இப்போ குடிஞ்சால் அவர் தான் வருவார். போல் அங்கே அவர் பார்த்து கொண்டிருப்பார் உங்களை. ஓகே, கைப்பிடிங்க. தெரியாம இங்க உச்சியால பாப்பா இருக்கு. நம்ம சூக்கமாவனா கண்ணுக்கு தெரியாது. இப்ப நான் இங்க வந்து சொல்லிக்கையும் நான் பேசிக்கையும் ஈசன் தான் பேசுகின்றான், நான் பேசவில்லை. வாசி வாசி காத்தி, இது உச்சிக்கண், 8வது சக்கரம். யாருக்கும் தெரியாது. 8வது சக்கரம் இவர் சொல்றாரு, 9 சக்கரம் கண்டு யோசிப்பாரு. அதுக்கு விளக்கத்துக்குத்தான் உச்சி வழியால தொப்புள்ள சுவாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறவனுக்கு தெரிஞ்சிடும். சந்திரன் ஊடாக வந்து சூரியன்ல பட்டு பட்டு நிலாவார மாதிரி உச்சிக்கண்ணால 8வது மாதம் ஞானத்தை விட்டுற நாள். வயிற்றுல 7ஆம் மாதம் பிள்ளை வந்து பூந்துடும். 8ஆம் மாதம் ஈசன் ஞானம் ஊட்டுவாரு. 9ஆம் மாதம் பெரிய அடுத்த ஞானம் ஊட்டுவாரு. இதான் ஞானப்பால். அப்ப நாம் என்ன செய்யறோம்? காலை நல்ல ஜம்ப் பண்ணி உச்சியால ஈசன் பார்ப்பான். நான் எல்லாரையும் வர சொல்லி சரணடைய சொன்னால் ஈசன் விட்டுட்டேன். இப்ப சொல்லத்தான் முடியும். நான் போய் அடிச்சோ பிடிச்சோ கூட்டிட முடியாது. அது என்னுடைய வேலை இல்லை, ஈசன் கூட்டிடுவான். அதால என்னுடைய வேலை முடிஞ்சுது. எல்லாருக்கும் அறிவிச்சாச்சு. இதுதான் கடைசியாக வந்து நான் நிற்கிற இடம். டுடே ஐ கீப் மெசேஜ். இந்த சென்டருக்கு வந்ததுக்கு காரணம் லாஸ்ட் ஒன் ஐ கீப் ஃபினிஷ். காதல் இப்ராஹிம் கர்ணன் எல்லாத்தையும் போயிட்டு கடைசியாக இங்கே வந்திருக்கிறார். அதால் கடைசியாக நான் பேசுகிறேன். எல்லாரும் சமம். நீங்கள் யாரையும் பாப்பா மதிக்க வேணும், எல்லாரையும் மதிக்கும். ஆனால் பாப்பா வச்சு உழைக்கிறது அதை பற்றி பிரச்சனை, அது அவங்கள பிஸ்னஸ். ஆனால் பாப்பா நல்லவர். பாப்பா கிட்ட பேர் சொல்லி போடுங்க. பாப்பா நல்லவர், எல்லாம் நம்பவர். நபி முஸ்லீம் நல்லவர். நபியை விட்டுட்டு தொழுகை விட்டுட்டு காதல் இப்ராஹிம் பிளட் நடத்துறாரு. இஸ் ராங். சலா சொல்லி கொடுத்து தியானம் சொல்லி கொடுக்கலாம். இஸ் எ பிக் மிஸ்டேக். அதுக்கு தான் கூப்பிட்டு நான் மெசேஜ் கொடுக்க. நீ சலாவை தொழணும், பிரச்சனை இருப்பது 2 பக்கத்தாலே. தென் ஐ கீப் மெசேஜ் ஃபார் ஹிம். கம் டூ சைட் ப்ராப்ளம் இருப்பது ஒன்று பாதுகாக்க வராரு. டூ டீச் திஸ் ஒன். என்ன முஸ்லீம் சொல்லி கொடுக்குறேன், யோகா சொல்லி கொடுக்குறேன். அப்போ யூ டெல் திஸ் ஒன். நபி ஈசன் வந்திருக்கிறான் தூதர். நபி என்றவன் நபி கமலத்தில் ஈசன் முகமது நபி ஜேசுநாதர் எல்லோரும் தூதர்கள், மெசேஞ்சர். தென் மெசேஞ்சர் சிவன் வந்து நிற்கிறார். இந்த டைம் ஈ கம் டு யூ லாஸ்ட் மெசேஞ்சர். ஐ ஆம் லாஸ்ட் மெசேஞ்சர் கம். எவ்ரிபடி டோன்ட் நோ. அதால தான் எல்லா கோயிலையும் பிடிச்சிட்டாரு. 10K பிடிச்சாச்சு. எஸ்டர்டே இப்போ தலைவர் முருகன் கோயிலில் தியானம். தப்பூசத்துக்கு 10K நீங்கள் வர்றீங்க என்னோட. 8 மணிக்கு தியானம், பிறகு 9 மணிக்கு தப்பூசம். நெக்ஸ்ட் டே இப்போ முருகன் கோயிலில் தியானம். இரவு பகல் மார்னிங், பிறகு இரவு பின்னாடி 3 செய்து நான் தியானத்தை சொல்லி கொடுத்துருவேன். தென் ஃபினிஷ், சிலபஸ் ஃபினிஷ். அதில் உங்களுடைய இது அடிப்படும். இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இது உண்மை. இவங்களுக்கு பேச வேணும். இவங்களை மறைச்சிட்டு போக முடியாது. அவங்க பட்ட கஷ்டத்தை மறைக்க முடியுமா? எல்லா தூதர்களும் வந்து கஷ்டம். மெசேஞ்சர், யூ கிவ் மெசேஜ். ஐ கம் டு கிவ் மெசேஜ் ஃபார் யூ டுடே. மெசேஜ். நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாது, இங்கே வந்து நான் பேசுவேன். அவர் தான் பேச முடியும். ஓகே, அப்போ காலத்துக்கு நல்ல ஜம் பண்ணுங்க. லம்புச்சியாக வைக்க போகிறீங்க. இது என்ன சக்கரம்? 8வது சக்கரம். உங்களை எல்லாரும் செல்வி எடுப்பேன். படிவா செய்யணுமே. இது நானும் பார்க்க முடியாது, நீங்களும் பார்க்க முடியாது, ஈசன் பார்ப்பான். நல்ல ஜம் பண்ணுங்க. 7 8. இந்த கால தூக்கேக்க சிவன் இடத்தக்கு பாலக்காலத்து வந்து தாண்டவமானார். சிவ தாண்டவம், உருத்திர தாண்டவம், அகங்காரம். அவர் வந்து காலத்துக்கு அடுத்த நெக்ஸ்ட் காலம் வைங்க. நல்ல ஜம் பண்ணுங்க. பாருங்க, இந்த 2 காலையும் ஜம் பண்ணிட்டு நல்ல ஜம் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. தூங்க. 1 2 3 4 5 6 7 8. ஈசன் சுக்குமமா 2 காலையும் ஆடுறான். தில்லையில தாண்டவம் ஆடினாரு. மலேசியாவில் இப்போ 9 இடத்தை தாண்டவம் ஆடி நிற்கிறார். இப்போ இங்கே தாண்டவம் தான். சிவ தாண்டவம் என்பது உச்சிக்கண்ணால ஆடுறீங்க. இதுதான் சிவ தாண்டவம். அடுத்தது கேட்டுக்கொள்ளுங்க. பட்டர்ஃப்ளை செய்யணும். பட்டர்ஃப்ளை நல்ல ஜம் பண்ணுங்க. நல்ல ஜம் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. இந்த பட்டர்ஃப்ளை என்றது, ஆமா, வட்டாத்து பூச்சி தெரியும் தானே? வண்ணாத்து பூச்சி எப்படி வந்தது தெரியுமா? புழுவா வந்துட்டு சூடு தாங்க முடியாமல் அது செட்டை கட்டு பறக்க தங்கிட்டு.
அப்போ ஈசன் உருவாக்கிக்கு பஞ்சபூத சூட்டை கொடுத்து தான் ஒவ்வொன்றையும் உருவாக்குறான். எல்லாத்தையும் படிப்படியாக உருவாக்கினான். புல்லாய் பூடாய் புருவா உங்களையும் சூட்டுலாம் இந்த பாம்பை வெளியெடுப்பான். நான் ஐ டெல் யூ ஹவு டு பிரிங் இந்த சைத்தான் வெளியில். அதான் சக்கரம். உங்களுக்குள்ள சைத்தானை இப்போ வெளியில் எடுக்க போகிறீங்க. எல்லாம் சைத்தான். சைத்தானுக்கு மக்களை போய் கல்லறியலாம், கபாபை 7 தரம் சுத்தலாம். ஆனால் 7 சக்கரம் இயக்க வேணும். மாட்டிட்டாங்க. அப்போ எனித்தான் லிங்கம் என்றால் உங்களுக்கு இதை கேட்டுக்கொள்ளுங்க. அது ஏனென்றால் ஓகே. இப்போ வந்து பாருங்க, பிரடிக்கன் 9வது சக்கரம் முழுமையாகாமல் பூமியை படைக்க முடியாது. ஆதவனை முழுமையாக்கினா பிறகுதான் சந்திரனில் பட்டு நிலா வருகுது. உங்களுக்கு தெரியாது, சூரியன் 7 வர்ணங்கள் இருக்கு. எங்கட 7 சக்கரம் இங்கே சுத்தினா தான் நீங்கள் ஞானப்பால் குடிக்கலாம், இல்லது குடிக்க முடியாது. அதுக்குத்தான் 7 தரம் மக்காவின் சுத்தலாம். நாங்கள் நவக்கிரத்தை 9 சுத்தினாலும் கண்ணை மூடி தியானம் செய்து உள்ளுக்கு இருந்து ஞானப்பாலை கொடுக்காத படியாத்தான் பூமி ஆடுது. இன்றைக்கு சிவன் சொத்து கொல நாசம். ஈசனுடைய மறைச்சி வச்சிங்க, தியானத்தை மறைச்சி வைக்காதான் அவங்க ஓடி ஓடி வந்து சொல்லி கொடுத்தாங்க, தியானம் இருங்க தியானம் இருங்க. 2 பேரும் பரமஹம்ச கிருஷ்ணா வந்து வைவோட தியானம் இருந்தார். ஏன் தியானம் இருந்தார்? 2 பேரும் தியானம் இருந்தால் இயற்கை பாதுகாக்கப்படும் என்று அப்ப சொல்லிக்கு குந்தி இருந்தா முடியாதா? வெரி பிக் மெசேஞ்சர், பட் we don't know. இன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியும். அவரும் கஷ்டப்பட்டார்கள். இயற்கைக்கு நீ அடிமை என்பது ஆதவன் சுத்தும் போது அங்கே சந்திரனில் பட்டு நிலா வந்தத்தான் புல்லாய் பொருளாய் எல்லாம் சாப்பிட்றீங்க. அரிசியில் சுகர் வந்துட்டுது, நெல்லில் நஞ்சு வந்துட்டுது. நாங்கள் சாப்பிட்ற நஞ்சு விடுவோம். இப்போ எங்களுக்குள்ள இருக்க நஞ்ச மெடிசின் கொடுத்த ஹாஸ்பிட்டல் மெடிசின்லாம் 0 நோக்கல். உங்களுக்கு மெடிசின் வச்சுக்கிறான். நவபாசன சக்தியில் மெடிசின் இருக்கு. பூமி சுத்துல தான் அங்கே பூமியில் விளையாட பொருள் நஞ்சில்லாமல் இருக்குது. அதே மாதிரி நீங்க இங்க சுத்தி அண்டத்தில் மெடிசின் எடுத்துட்டா நவபாசன சக்தி 9 சக்கரமும் கனிஞ்சாத்தான் உங்களுக்கு மெடிசின் வரும். இல்லையோ நோ மோர் மெடிசின். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லும். இங்கே நீங்கள் தியானம் செய்து இனிமேல் மெடிசினை பாவிக்காதவங்க நான் செய்துட்டு போகிறேன். நீங்கள் வளர்ந்து வர்ற காலத்தில் இங்கே மெடிசினை பாவிக்க மாட்டீங்க. இந்த சென்டரில் ஒன்லி யூ டூ தியானம் புறம். அண்டம் எப்படி பரமஹம்ச கிருஷ்ணா இருந்த மாதிரி தொண்டையில் வந்து விழும், எச்சியில் வந்து விழும், எச்சிலே வந்து விழும் மெடிசின். அதான் இந்த பயிற்சி. ஓகே, கையை பின்னுக்கு வைங்க. எல்லாம் நிமிடங்கால இல்லைங்க. இப்படி வந்தோம்மா, இப்படி வாங்க, இப்படி வாங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நெத்திக்கண். கீழே போனீங்க, காலை பிடிப்பீங்க, ஞானக்கண் அடிக்க நெத்திய மெதுவா போனீங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, பாருங்க. ஓகே, இப்போ வந்தா எனித்தான் நாடி சுத்தி போயிடுச்சு. பாருங்கம்மா. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்க்க வேணும். உங்களுக்கு மூச்சு பயிற்சி சொல்லி தந்தவரை எனக்கு சின்னாங்க. நாடு சுத்தி பயிற்சி என்பது வடிவாக கேட்கணும். இந்த நாடு சுத்தி பயிற்சி என்பது சிவன் உலகம் அழியும் போதோ நந்திக்கு வந்து கொடுத்தார். அதுக்கு நந்திக்கு முதல் பயிற்சி தூதர். சிவன் தூதர், நந்தி தான் என்னும் போய் சொல்லவில்லை. பாவம், கோயிலுக்கு முன்னால் நந்தி இருக்கு, நாக்கால மூக்க பற்றி வச்சுக்கு தெரியுதோ? அப்போ அது நாடு சுத்தி பயிற்சி 400 கோடி ஆண்டுகள் செய்தது. அப்போ செய்திருந்த இந்த இயக்கம் வந்திருக்கோ அது பிரச்சனை செய்யல. அப்போ சிவன்ல தப்பா? நம்மள தப்பு. சிவன் சொத்தை மறைச்சதால தப்பு. கூடு கைட்டிங்கோ திஸ் ஒன் கோயிலில் செய்யணும். இப்போ அதுக்கு இடப்பக்கத்தால கொடிக்கம்பம், நந்திக்கு பின்னால கொடிக்கம்பம் இருக்கு. இடக்கலை பிங்கலை. இடக்கலையை முன்னுக்கு இழுக்கிறோம். இது சந்திரக்கலை சூரியக்கலை. சந்திரனை காத்துப்பட்டால் நல்லது, சூரியன் காத்துப்பட்டால் நஞ்சு. இது 2 நஞ்சு. ஓல்ரெடி நஞ்சா போச்சு. என்ன செய்யறது? நாங்கள் பழுதாக்கியாச்சு நம்மட வீடு. இன்றைக்கு ஆடி 18 தாய் பூமாதேவி பிரச்சனை இருக்கு. கோயிலில் தியானம் இருக்க சொன்னா மாட்டேன்றீங்க. ப்ராப்ளம். ஐவன் ஆடி தியானம் எல்லா கோயிலையும் போனேன். எல்லா கோயிலையும் தியானம். நாளைக்கு பினாங்கில் தியானம், கோயிலில் கடைசியாக மைந்தர் தியானம்.
கோயிலில் வச்சு கோயிலில் எப்போ எல்லா கோயில்லையும் தியானம் செய்கிறீர்களோ அன்றைக்கு உலகம் சமாதானம். உள்ளம் ஒரு கோயில் ஊனுரைக்கு அருள் பெருஞ்சோதி. உள்ளத்தை உரி தான் இருந்தார்கள் ரெண்டு பேரும், பரமான்சா மனைவியும். ஊனுறதுக்குத்தான் நம்ம சுத்தி அடிக்கிறோம். சுத்தி நாடி சுத்தி பயிற்சி. அப்ப லொக் பண்ணி எழுப்பமா தெரியும் தான் எல்லாருக்கும். ஓகே, இடம் பக்கத்தாளுங்க. கும்பா ஓம் 8 ஓம் 2 ஓம் 1 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8. திருப்பிடுங்க. கும்பா ஓம் 8 ஓம் 2 ஓம் 1 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8. திருப்பிடுங்க. முத்தி இருக்கு. கள்ளி அவதாரம். கள்ளி அவதாரத்துல ஈசன் வந்து சொல்லுறான் இதை வைக்க சொல்லி. சூரியன் காத்து போக்கூட்டமைப்பை யூபிஆர் எக்ஸாம் வரப்போகுது, பிள்ளைகள் படிக்க போறாங்க, பூக்கூட்டம் போது இழுத்த உடனே நுரையீரல் லென்ஸில் அழுகு படைஞ்சு விட்டால் உங்களுடைய லென்ஸை கிளியர் பண்ணாட்டி நீங்கள் இருக்கிற பலூன் பூமாதேவி ஒரு பலூனுக்கு இருக்கிறீங்க, நான் கட்டி உள்ளுக்கு வச்சுக்கிறேன், அதுக்குள்ள நஞ்சு வந்துடுது. அதுக்குத்தான் இங்க குனிஞ்சு லொக் பண்ணால் காத்து எங்கேயும் போகாமல் மூச்சு எடுத்து பாருங்க, எங்க போகும்? எச்சியை ஒழுங்கி பாருங்க, வயிற்றுக்க போகும். ஆனால் மூச்சு இங்கே மூடி வச்சுக்கிறான். ஒரு மூடி 2 மூடி மூச்சு இழுத்தா லெஞ்சுக்கு போகும், லெஞ்சிலேருந்து கிளியர் பண்ணணும். கல்லீரல் நுரையீரல் வஸ்துக்கள் இருக்கு. கல்லீரல் நுரையீரல் வஸ்துக்கள் இருக்கம்மா, தெரியுமா? உள்ளுக்கு லிவர் இருக்கு, கல்லீரல். இதில் படிச்சுட்டால் நுரையீரலை பிரித்தால் இந்த பாய் இருக்கலாம். அதே மாதிரி 500 பேர் நிற்கலாம். 500 people you can standing in the நுரையீரல். அதே மாதிரி உங்களுக்குள்ள நுரையீரல் வந்து இருக்கிறது. பெண்களுக்கு நுரையீரல் டிஃபரன்ஸ், பெண்களுக்கு வந்து நுரையீரல் வந்து டிஃபரன்ஸ் சின்ன பெண்கள். அதால தான் பெண்களுக்கு கேன்சர், ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக் அத்துக்கலாம். பெண்களுக்கு கேன்சர் கூட வரும். இட்ஸ் எ டிஃபரன்ஸ். உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஆனால் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன்டா, நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். தெரியாதே கஷ்டம். அம்மா இப்போ வந்தம்மா இங்கே குடிச்சு வந்தால் இங்கே போய் இங்கே வெளியாகும் காற்று. அப்போ என்னத்தை கிளியர் பண்ணுறீங்க? உங்களோட ஆன்மாவை பாதுகாப்பதற்கும் இந்த கேட்டுக்கலுங்க, இந்த கிளியர் பண்ணுற இந்த ரத்தம் சுத்திகரித்து தானே கீழே விடணும். இங்கே ஈசன் இருக்கான் தானே. உன்னுடைய ஆன்மாவுக்கு கர்ம ரத்தம் வேணுமா, பேரும்ப ரத்தம் வேணுமா? அப்போ பேரும்ப ரத்தம் பண்ணால் சுத்திகரிக்கணும். தியானம் இருந்தால் வந்து ரத்தத்தில் பட்டு கீழே விழுந்தால் வலப்பக்க மைண்ட் அல்வா மைண்டில் போய் விழும். அப்போ ரைட் பக்கத்தில் விழுந்தோன்னா தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீர்கள். அப்போ நீங்கள் இந்த டஸ் வந்துட்டால் நீங்கள் படித்த பாடம் மறந்துடுவீர்கள். பெரியார்கள் கீயை வச்சே மறந்துட்டு தேடுவாங்க, அச்சோ இங்கே கீயை வச்சனுண்டு. ஏனென்றால் இயற்கை உங்களை மறக்க வைக்குது. பிரபலம் என்னதான் நீ செய்தாலும் அடிக்கடி தியானம் இருந்துட்டு போனால் தான் பாஸ் பண்ணலாம். நீ எவ்வளவு படிச்சு இங்கே வச்சிருந்தாலும், நீ அப்பா அம்மாவுக்கு தப்பு பண்ணியிருந்தாலும், நீங்கள் இவருக்கு சேர்த்து இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. டுடே ஐ டெல் யூ, இந்த குருவுக்கு எதிராக போட்டு நீ கேன்னு பேசுறீங்க. இன்னும் சம்டைம்ஸ் சொல்லலாம், இந்த குரு வந்து பேசிட்டு போயிட்டாரு. சம்டைம் கோவத்தில் சத்தம் போட்டால் பேசணுன்னா நன்றிங்க உள்ளுக்கு நான் பார்த்தேன்னு இல்லை, சிரிக்கக்கூடாது. ஐ ரீட் பண்ணிடுவேன். ஆனால் ஆளையை காட்டி கொடுக்க மாட்டேன். பொதுவாக சொல்கிறேன், காட்டி கொடுத்தா அப்புறம் பேசிட்டு வரலாம். நான் காட்டி கொடுக்க மாட்டேன். சம் சோலேர் அங்கிரியெல்லாம் வித்தியும் ஐயோ டோன்ட் கெட் கோவம் கந்தால் அவருக்கு ஓகே, எங்களுக்கு நன்மைக்கு தான் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் எனி திங் சே கோ டு யூ கம் டு சேவ் மை லைஃப், யுவர் லைஃப்பை பாதுகாக்கத்தான் வச்சுக்கிறாரு. அப்போ எதிர்த்து பேசக்கூடாது. போன அப்புறம் பேசக்கூடாது. அவர் வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிட்டா சத்தம் போட எங்கே அடியர் அப்படியானோன்னா கோபம் வந்து உள்ளுக்கு ஐ ரீட் எல்லாம் பட் பயப்படாது. கடவுள் தான் கண்டுபிடிச்சிடுவார் பிரச்சனை. ஆனால் குட் இஸ் அ குட் டீ. ஐயோ வெரி டிஃபிகல்ட் கண்ட்ரோல் யூ, வெரி டிஃபிகல்ட். பட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறார். அதுக்கு தான் தியானம் நான் கொண்டு வச்சுக்கிறேன். ஈசன் வந்து இதை வச்சால் ஈசன் கண்ட்ரோல் இருப்பீங்க. இதைத்தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். எவ்ரிடே 2 டைம் 2 தியானம், இந்த பயிற்சி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு தான் இதில் வச்சு இவர் சொல்லி தரப்போகிறார். வருவார் கணேசன் டு லேர்ன், தென் யூ டீச், யூ கம் ஹியர். இவர் விராட்டி போய் ஒரு ஆள் போயிருங்க, போய் டீச் எவ்ரிடே, யூ டீச். கணேசன் சொல்லிக் கொடுக்கும், அவன் டீச் பண்ணுவான் எப்படி மூச்சு பேசலாம். ஸ்கூலில் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. பின்னாங்கில் ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுக்குறாங்க.
பின்னா எங்கள் ஸ்கூலில் விடியலும்னு பாய்ஸ் வந்து எல்லாம் அமைதி do 3 பயிற்சி யோகா everything finish go no work no need to everybody fight I am guru you guru everybody சண்டை finish எல்லாரும் இது no top secret இதை ஒளிச்சு வைக்க பார்க்குறாங்க இந்த பயிற்சி no top secret நான் சொல்லி கொடுத்தோன்னே எல்லாம் don't சொல்லி கொடுக்காது சீக்கிரட்டாகவே சம்படி சொல்லி what is this கோட் சொன்னேன் அப்போ சூரியன் வந்து ஒளிச்சு சுத்துதோ சந்திரன் ஒளிச்சு சுத்துதோ எல்லாருக்கும் பூமி பொதுவாக தானே சுத்துது அப்ப ஈசன் கை பண்ணி வச்சுக்கிறானா இவர்கள் கண்டு முஸ்லிம் கிறிஸ்தவர் மதம் எம் மதத்துக்கும் சம்மதம் எம் மதத்துக்குள் நான் இருக்கின்றேன் எல்லோருக்கும் பொது சூரியன் சந்திரன் எல்லோருக்கும் பொது பூமி எல்லோருக்கும் பொது கேட்டுக்கொள்ளுங்க எல்லாத்துக்கும் பொதுவல்ல அதனால உங்களுக்கும் எல்லோருமே ஒரே சம உரிமை அப்ப இந்த பயிற்சியை தானே வேணும் உலகத்தில் இருக்கிற முழு பேருமே செய்ய வேணும் சயின்ஸ் செய்ய வேணும் பிரமிச செய்ய வேண்டும் ஹீரோ வல்லரசு நாடு செய்ய வேணும் எல்லாரும் சரணடைய வேணும் உலகம் திரண்டி கிட்ட நெருங்கி விட்டது இதுல பாதுகாக்க வந்து சொல்லித்தாரா இது எடுத்தா மெதுவா மூடி இல்லையோ பூமிக்கு அரைஞ்சிடும் என்ன வேணும் ஆடி 18 நான் பேசுறேன் வாழ்க்கை என்றால் என்னென்று சொல்லுவதென்றால் இதைத்தான் வைக்கணும் வந்து மோட்டிவேஷன் பண்ணி 30,000 பள்ளி வாழ்வு வந்து காசு வைக்கிறது வாழ்க்கை என்றால் திருமூல சொல்லிட்டார் வாழ்க்கை என்று பரமகிருஷ்ணாம சொல்லிட்டார் நீங்க வாழ்க்கையில் தப்பு பண்ண மகான்கள் வந்தார்கள் பரஞ்சோதி மகான் வந்தாரு எல்லா மகான்களும் வந்து வாழ்க்கையை நிமித்தத்தான் வந்தார்கள் பொய்க்கு வரவில்லை மலேசியாவில் வந்து எல்லா ஆன்மீகவாதிகளும் உங்களுக்கு தந்த ஞானத்தை தந்துட்டு போனபடியா தான் ஈசன் இங்கே நிற்கின்றான் இந்தியாவுக்கு போகவில்லை அங்கே அவர்கள் மண்டபத்தை கட்டினார்கள் காசை திருட வந்தார்கள் இங்கே ஞானத்தை கொடுத்துட்டு ஃப்ரீயா வந்த பரஞ்சோதிமான் ஃப்ரீயா தான் கொடுத்தார் இங்கே சும்மா கொடுக்கல ஞானவெல்ல பரஞ்சோதிமான் ஃப்ரீயா கொடுத்தார் இப்பவும் சக்தி ஜோதிடர் வந்து ஃப்ரீயா சொல்றார் ஃப்ரீ ஆஃப் நோ சார்ஜ் யூ கேன் நெவர் சேல் ஞானம் பூமி சுத்துது பூமிக்கு ஞானம் ஃப்ரீயா தான் கொடுக்குறாரு ஈசன் காசு வந்தார் நோபடி ஹேவ் யூ டு திஸ் ஒன் உனக்கு நான் ஃப்ரீயா கிளியர் பண்றேன் வெரி குட் ஓகே நீங்க செய்தால் உங்களுக்கு தப்புவீங்க செய்யாட்டி இல்லை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுங்கம்மா இது உங்களோட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரேன் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டா நாளைக்கு நீங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்தா உலகம் சமாதானம் ஆகும் அதான் உங்களை பிடிக்கிறாரு ஸ்கூலில் போய் பிடிக்கிறாரு யூபிஆர் எக்ஸாம் பிள்ளைகளை பிடிக்கிறாரு பெரியாக்களை பிடிச்சா கொஞ்சம் கஷ்டம் அதை நினைக்கிறதெல்லாம் ஐயோ அசுரர்கள் எல்லாம் ஆன்மீகவாதியில் அடிக்க வராங்க சொன்னா ஐயோ பெரிய பிரச்சனை குரு காதல் அனுப்புறோம் சொன்னா மெசேஜ் அனுப்புறோம் ஐ டோன்ட் கம் எல்லாம் கம் சொல்லிக் கொடு நான் திஸ் டைம் சரண்டர் தற்புசத்தோட எல்லாரும் சரண்டர் பண்ணிடுவோம் டோன்ட் மேக் மணி பிஸ்னஸ் ஓகே ஏன் உங்களுக்கு சொல்லணும்னா யாரும் வந்து பேக்காடிட்டு போயிடுவாங்க இந்த ஆளுக்கு கொஞ்சம் காசு நோபடி ஓகே மணி மோட்டிவேஷன் நீங்களே காணும் நீங்களே சொல்லுங்க ஐ நோ ஹவு டு போடி நீங்கள் இந்த யூடியூப்பை தட்டி படிப்பை பாருங்க ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பாருங்க நான் பேசிக்கிறேன் தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் திருப்பி பாருங்க ஓகே ஒன்லி 30 மினிட் அதுக்காக 24 ஹவர் பார்க்குறேன்ல ஒன்லி 30 மினிட் கட் ஓகே ஓகே வாங்கம்மா வாங்க ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 கும்பகம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8 மீண்டும் வாங்க ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் கும்பகம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8 மீண்டும் வாங்க எவ்ரி நிமிஷம் ஏனென்றால் நீங்கள் எரித்து விட்டீர்கள் திருமந்தத்தை எரிச்சீர்கள் ஏட்டை எரிச்சீர்கள் சிறுச்சத்தை மறைச்சீர்கள் இப்போ மறைக்க முடியாமல் தத்தளிக்கிறீங்கள் இனி ஒன்றுமே பண்ண முடியலை ஜெயிலே போட முடியாது இந்த 3 மாதத்தையும் எடுக்க சொல்கிறேன் ஏன்னா ஜூபியில் தட்டினா கேஸ் போட்டால் ஈசனே பேசிட்டேன் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது தத்தளிக்கிறாங்க உலகமே தத்தளிக்க ஒன்றுமே பண்ண முடியாது இவர் வந்து நிற்கிறார் ஈசன் வந்து நேர சொல்லுகின்றான் ஏசுனார் மேலே இருக்கவும் முடியாது இப்படி என்ன ஏசுனார் ஏற்றி பேசுகிறாரு நபியை ஏற்றி பேசுகிறாரு மான்களை ஏற்றி பேசுகிறாரு எல்லாரும் நல்லவர்ன்னு தானே சொல்கிறாரு கெட்டவர்னு சொல்லலையே அப்போ ஏற்றுக்கொள்ளுங்களேன் சிவன் எவரையும் கெட்டவன் என்று சொல்லவில்லை உங்களையும் நல்லவர் என்று சொல்லி மன்னிப்பு வச்சுக்கிறார் இன்றைக்கு நான் சொல்கிறேன் எங்களோட சிஷியர்மாருக்கும் மன்னிப்பு இருக்கு எங்களோட சிஷியர்கள் எவ்ரிடே மார்னிங் என்னைக்கு எதிராக கெட்ட பேர் பேசலாம் ஓ ப்ராப்ளம் டுடே ஐ கெட் a மெசேஜ் மார்னிங் ஐ டூ தியானம் நபி கேட்டுக்கள் நீங்கள் மூச்சு எடுக்க லொக் பண்ணா காற்று சூக்கமாக தெரிஞ்சிடும்
நீங்கள் என்னென்ன செய்கிறத ஈசன் பார்த்துட்டு நான் மோனின் தியானம் கேட்க உங்களோட நபியில் நீங்கள் செய்கிறத எனக்கு அறிவிச்சுட்டுருவார். அவர் சிம்கார்டை வச்சு என்னையும் நபியை வச்சுட்டு எனக்கு மெசேஜ் தந்துடுவார். உங்களோட ஃபைல் என்னட்ட இல்லை, டுடே ஐ கிவ் மெசேஜ் யுவர் ஓல் ஃபைல் இப்போவும் அங்கே தான் ரெக்கார்ட் நடந்துட்டுருக்கு. ஈசன் பிக் மெமோரி கார்டு, பிக் பேங் தியரி போம். அங்கே தான் உங்களுடைய எல்லோருடைய முஸ்லீமாக இருந்தால் என்ன, கிறிஸ்தவராக இருந்தால் என்ன, எந்த மதமாக இருந்தாலும் எந்த மகான்கள் இருந்தாலும் எவர் என்னோடு சேட்டை விட்டாலும் பிரச்சனை, காதர் இப்ராஹிம் சேட்டை விட்டாலும் பிரச்சனை, நம்மளோட சிஷியர் வந்து எனக்கு எதிராக போய் சொன்னாலும் பிரச்சனை, எல்லாம் மாட்டிடுவீங்க. இப்போ நான் இங்கே வந்துட்டு போனாலும் ஈசன் ரெக்கார்ட் பண்ண இந்த பைத்தியம் என்ன பேசி தன்னை விட்டுட்டு பேசுகிறாரோ ப்ராப்ளம், இவர்களை விட்டு பேச முடியாதுல்ல. வந்தோன்னே ஐயாம் மிஸ் கோட்டா எந்த ஃபோட்டோ வைக்க சொல்கிறதா, நான் ஃபோட்டோ நோ நீட், ஐயாம் அணுவோட போயிடுவேன். ஈசனுக்கு ஃபோட்டோ இல்லை, நபி அதைத்தான் சொல்லிட்டு போனார். இந்த ஃபோட்டோ இல்லைன்னா நபி கமலத்தில் வச்சுட்டார். நான் மெசேஞ்சர் கம் எகேன் கம், நபி ஈசன் வந்து நிற்கிறான். ஈசன் உங்கள் பட்டனில் இருக்கின்றேன், நீங்கள் யாரும் பொய் சொல்ல முடியாது. சிமாலிமா ஸ்கூலில் இருந்து இங்கே வந்து ஸ்கூலை பிடிச்சிருக்கிறேன், கோயிலை பிடிச்சிருக்கிறேன். அந்த ஆசிரியர் இப்போ 11 மணிக்கு போகணும், அப்படி இருந்தும் வந்து நிற்கிறான் பிரின்சிபல். சி மஸ்ட் டு ஸ்கூல், அதர் ஸ்கூல் பிரின்சிபல் வர மாட்டா. ஹலோ காலாஸ் பாய், இந்த டீச்சர்ஸ் நாளைக்கு ஓடி போய் எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லி கொடுக்கணும். பட் கம் டு யூ பரமஹம்சாய. ஐயோ பரமஹம்ச கிருஷ்ணா, யூ சி ஹவு த கோட் கேட்ச் ஆர் வந்தோன்ன கேட்டேன் நான். எத்தனை பேர் வந்தாலும் இதெல்லாம் ஆன்மா. எனக்கு பெரிய ஆளாக இருந்தா என்ன, சின்ன ஆளாக இருந்தா என்ன, எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள். உங்களுக்கு நான் வந்து பேசிட்டு போகிறதால எனக்கு லாபம் இல்லை, ஈசனுக்குத்தான் லாபம். ஏனெண்டா பூமியை பிடிக்க வேணும், இயற்கையை பாதுகாக்கணும். ஈசனுக்கு லாபமா? அட பைத்தியக்காரமே, உலக மக்களுக்கு லாபம். மான்றகளே, ஓ மான்றகளே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். என்னென்ன மனிதர்கள் உணருங்க, ஏமாந்து போறீங்க, உலகமே போகுது. இந்த தற்பூசத்தோட திருந்திருங்க. தற்பூசம் என்பது சூரியன் உதிக்கும் போது சந்திரன் மறையும் போது ஈசன் எல்லோரையும் தான் பார்க்கின்றான். எவ்ரிடே யூ டூ மெடிடேஷன், எவ்ரிடே தற்பூசம், எவ்ரிடே சூரியன் வருது, எவ்ரிடே மகான்கள் பிறந்த நாள், எவ்ரிடே எல்லாருடைய பிறந்த நாளும். why never do meditation? you are killing on self, your ஆன்மா, உங்களோட ஆன்மா நீங்கள் கொள்றீங்க. அப்போ இந்த பயிற்சி எவ்ரிடே செய்யணும்மா. நீங்கள் எந்த நாளும் இந்த பயிற்சி செய்ய வேணும் உங்களோட ஆன்மாவுக்கு. விளங்குதம்மா? ஐ டோ ஈசனுக்கு அவங்க மேலே பற்றி கொண்டிருக்கிறார். ஐயோ மக்கள் போறாருன்னு உருத்திர தாண்டவம்னா சிவன் பிரச்சனை. அதான் இப்படி பேசுகிறார். என்ன இவர் வந்தால் பிளத்து பேசுகிறாரு. ஏனென்றால் அவருக்கு அங்கே தாங்க முடியல உங்களோட தொல்லையில். அவர் வந்து நிற்கிறாரு. யூ வாண்ட் டு டெல் யூ, அவர் என்ன பிடிச்சிட்டாரு, நானும் என்ன செய்கிறேன், நானும் கத்திட்டு போக முடியாதான். பைத்தியம், நான் மாட்டிட்டேன். பரம்சா மாட்டிட்டார், போயிட்டார். எவ்ரி சோல் அங்கே இருக்கு. இந்த பயிற்சி முதுகு தண்டில் 33 வளையங்கள் இருக்கின்றன. 12 உயிரெழுத்து, 17 கட்டுக்களுங்க, ஆதா எழுத்து ஒன்று இருக்கு. அந்த 33 கோடி தேவர்கள் மேலே தேன் குடிச்சு கொண்டிருக்கிறார்கள். இங்கே வரமாட்டார்கள், கனிந்து அங்கே போயிட்டார். அதே மாதிரி இவர்களும் தேவர்கள் தான், மகான்களும் தேவர்கள் தான். டோன்ட் புட் மிஸ்யூஸ். அவர்கள் தேவர்கள். டுடே ஐ கிவ் மெசேஜ். பரஞ்சோதி மகான் எல்லோரும் தேவர்களாக ஈசனோடு ஐக்கியமேற்றார்கள். நோ பாடி கம் சிம்பிள் கிவ் மெசேஜ். தட்ஸ் எ மிஸ்டேக். ஜீவ சமாதி இந்த சமாதி என்று வச்சிருக்கிறார்கள், எல்லாம் ஒன்று தான். ஆனால் அது அங்கே கணக்கு இருக்கும். வந்தாவா போனா போ, எனக்கு தெரியாது எந்த மகான் நல்லவர் என்று நான் கண்டுபிடிக்க வரையில. That's why he tell anybody go, God knows. You don't fight. நபி தப்பு பண்ண தப்பு தான். நபி தப்பு பண்ணிட்டார், ஜேசுனா தப்பு பண்ண தூக்கிட்டார்கள். ப்ராப்ளம் எவ்ரிபடி சிலபஸ் தப்பு பண்ணபடியாத்தான் மீண்டும் நான் வருவேன். மீண்டும் ஜேசு வருவார், மீண்டும் நபி வருவார் என்றார். நபி ஈசன் வருவான். இந்த டைம் கடைசி தூதர் மெசேஞ்சர் கம் டு யூ, ஃபினிஷ் அண்ட் கோ. லாஸ்ட் மெசேஞ்சர் ஐ கம், மெசேஜ் ஐ கிவ் யூ, ஐ லவ் யூ. இஸ் அ மெசேஜ் அல்ல புறம். இதுதான், இது மூலம் மோனின் தியானம் கேட்க யாரும் போன்ல சிஷியருக்கு மெசேஜ் அனுப்பினால் எனக்கு முதல் தெரிஞ்சிடும். நம்மட சிஷியர்களும் கன பேர் மெசேஜ் அனுப்பி மற்றவைக்கு குறைபாட்டுக்கு சும்மா தூதரை நம்ப வேண்டாம் அண்டு அனுப்பினாலே மாட்டிடுவினேன். எனக்கு இங்கே மெசேஜ் வந்துடும். அட இந்த பைத்தியம் விடியெழும்பி தனக்கு வரதையும் வாழ்க்கையும் எடுத்து தராங்க.
ஐயோ, பொய்யுக்கு காணாததை கண்டதை சொல்லக்கூடாது, நேரே பார்த்திருந்தா சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தை நேர பார்க்கணும். காதல் போன ஐ போன் ஃபார் ஹிம் எவ்ரிதிங் யூடியூப்ல இருக்கு. எஸ்டர்டே ஐ போட் ஆல்ரெடி கண்ணன் எவ்ரி why God you want to show you the people through. அதால தான் 10K நடராஜா திறந்தோன்னா 10K நடராஜா டூ தந்துட்டார் முருகன் கோயில. போல தலைவர் தந்துட்டார் டூ ஒன் சொல். எல்லா கோயிலும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். எல்லோரையும் எடுத்து உள்ளுக்கு பிடிக்க போறார்கள். இந்த மோட்டிவேஷன் பேசுறவே பிடிக்க போறாரு. மெடிடேஷன் செய்தால் மோட்டிவேஷன் ஃபினிஷ். யூ வாண்ட் டு டாக் சயின்ஸ் பாடம், தமிழ் பாடம் பேசுங்க. போனை பற்றி பேசுனா பேசுங்க, காரை பற்றி பேசுனா பேசுங்க. மோட்டிவேஷன் டோன்ட் டாக். ஆன்மாவுக்கு மோட்டிவேஷன், ஆன்மாவுக்கு ஒல்லி தியானம், ஆன்மாவை பிரிச்சுவல் லைஃபுக்கு ஒல்லி தியானம். டுடே ஐ கிவ் யூ இந்த அதான் பிரிச்சுவல் லைஃபில் இது இருக்குது. காதலை முறை ஐ ஆம் நோ பிரிச்சுவல் டாக் பட் இஸ் சேலிங் ஃபார் மீட்டர் எவ்ரிதிங் இஸ் a big question. God already செல்வியை உள்ளுக்கு ஃபைல். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆன்மாவுக்கு ஞானப்பால் குடிக்க இந்த பயிற்சி. இதுக்குள்ளே 24 நாடி இருக்குது. பூமி 24 மணிக்கு 5 சுத்தப்போ நீங்கள் ஜூப்பியில் தட்டி பாருங்க. நான் பேசிக்கிறேன். அங்கே உள்ளுக்கு இருக்கு. கை வைங்கம்மா. கீழே வாங்க, கீழே குடிங்க. இப்படி காலை மடிக்கணும். நீங்கள் எவ்வளோ எல்லாத்துக்கும் உட்காருங்க. இது பலகை இல்லை, புறம் இருக்குது. பலகை இருக்கிறோடய கொஞ்சம் கஷ்டம். புறம் கீழே வந்தம்மா. இப்படி வந்துட்டு கும்பகம் ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8. மீண்டும் வாங்க. ஓம் 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 8. கும்பகம் ஓம் 1 ஓம் 2 ஓம் முடிஞ்சது. இது 15 நிமிஷம். நீங்கள் 20 நிமிஷம் இருக்க வேண்டும். 21 minutes close eyes. Do wait. கேட்டுக்கொள்ளுங்க. இவர் திறந்து விட்டாச்சா? இன்றைக்கு இல்லை. கையெழுத்துங்க. 13 வயது 13. ஏன் 13 வயது என்றால் உங்களோட டிஎன்ஏ இங்கிலீஷில் சொல்லுவோம். டிஎன்ஏ என்பது குண்டலினி சக்தி மஞ்சள் கிழவா போய் வாங்கிடும். அந்த பாம்பு வெளியில் எடுக்கணும். அதால் now they open, you see the color, blue color. Then நீங்கள் செய்ய வேணும். அக்னியா என்று அவர்கள் எல்லா சக்கரத்தையும் சார்ட் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைகள். ஓகே, அதான் அந்த ஜூபிஆர் எக்ஸாம்பிளை சார்ட் பண்ணி. இப்போ நம்ம தியானம் இருக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் திறக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அம்மா கம் ஓப்பன். அம்மா நீங்கள் திறங்க. आज्ञा 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 ओम 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 ओम. You do this week in the chakra. Next week you will open. Okay? அப்ப இந்த சக்கரம் என்பது தியானம் இருக்க போறீங்க. இது 3 நட்சத்திரம். நட்சத்திரம் புறப்பாடு தானே. மூலாதாரம் 3 நட்சத்திரம். ராகு கேது ஞானம் இல்லை 3 நட்சத்திரம். 3 6 நட்சத்திரம். மணிப்புரா 3. குருவை மணியன குரு இங்கே தான் கொண்டோம். இங்கே அனகாதம் 3. விசுத்தி 3. இது புதன் படிவா சொல்கிறோம்னா செவ்வாய் கிரகம். கேளுங்க. ராகு கேது குரு புதன் சுக்கிரன். நேற்று வெள்ளிக்கிழமை சுக்கிரன் நாளெல்லாம் வெள்ளி நட்சத்திரம். எஸ்டர்டே 6 ஆதாரம் தாண்டிச்சது. இல்லையே மக்கள் தியானம் இருந்தார்கள். இல்லையே கோயில். அப்புறம் எப்படி உலகம் அழியிறது? சுக்கிரன் உச்சிக்கண் 3 நட்சத்திரம். சந்திரன் சூரியன் 3. எல்லாமே 27 நட்சத்திரத்தை சூரியன். நம்ம தியானம் செய்யுங்க. சுத்த உங்களோட தொப்புள்ள உங்களோட நட்சத்திர புறப்பாடுகள் அழியுங்க. அதான் கர்மாவை கழிப்பது. உங்களுக்குள்ளதான் இருக்கு கர்மா. அப்போ உங்களுக்குள்ள கழிக்கிறது தான் தியானம். அதான் கும்பிடுறது, தோப்புக்கரணம் போடுறது. இந்த கோயிலில் முன்னுக்கு நந்தி வச்சிருக்கு, சகலதம் வச்சிருக்கீங்க. சும்மா வைக்கல, அவர் சரியாக தான் வச்சிருக்கீங்க. வந்து பார்த்து நான் பார்க்கல, இப்போ தான் போய் பார்த்தேன். நான் சும்மாவே சொல்கிறேன்னு வி நோ ஆல்ரெடி. சரியா? அப்போ எல்லாம் சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கும்பிட்டு தியானம் இருக்கணும். சரியை கிரியை யோகம் ஞானம். சரிகள் இருக்கு, கிரிகள் இருக்கு,
யோகத்தில் இருக்கு. ஞானம் முழுமையாக குடிக்காததான் பிரச்சனை. முழுமையான ஞானப்பால் 21 மினிட் அதை மறைச்சத்தால இன்றைக்கு இப்படி வந்து நிற்குது கலியுகம். அதனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. மறைக்கால் அப்பவே சிவன் இப்படி கண்ணை மூடிட்டு கேட்க சூரியன் சரியாக தாங்க காற்றுல எல்லாம் வெளுது இப்போ பழுதாக போச்சு. முழுமையாக அதான் ராகு எதை வெட்டி விட்டுட்டான். அப்போ இனிமேல் நீங்கள் செய்யணும்னா நாங்கள் இது மெல்ல மெல்ல படிக்கலாம். இப்போ கையை வைங்க, தியானம். அப்புறம் நான் விளக்கம் பேசுவேன் யூடியூப்ல பார்க்குறேன். ஆன்ம ஜோதியை சாகாமல் தீச்சல் கையை கோத்துட்டு நெத்தி கண்ணை ஒரு கணம் உணர்ந்து, உச்சி கண்ணை ஒரு கணம் உணர்ந்து, பிரடி கண்ணை ஒரு கணம் உணர்ந்து, 3 மூச்சு கண்ணை ஒரு கணம் உணர்ந்து, 3 நெத்திக்கு வந்து 5 புலனடைக்கு மாதிரி. இங்கே 2 பேர் இருக்கிறேன். யாருன்னு தெரியுமா? காட்டுங்க. கணேசன் கமையர் பாருங்க. உமாபதி வைஃப் வாங்க, இங்கே வாங்கம்மா, உட்காருங்க. இங்கே வாங்க 2 பேர் இங்கே உட்காருங்க. பாருங்க, கணவன் மனைவி சித்தம் இங்கே உட்காருங்க. 2 பேர் உட்காருங்க. 2 பேர் ஒன்றா போய் உட்காருங்க. சக்தியும் ஜோதியும் என்றால் திரும்பி இருங்க. அங்கே பாருங்க, உட்காருங்க. 2 பேர் பக்கத்தில் உட்காருங்க. 2 பேரும் அப்படி தான் இருந்தாங்க, வேறு மாறி இருந்தாங்களா? கிட்ட இருக்கு. பாருங்கம்மா, பரமஹம்சா தன் மனைவியை தாய் என்று தான் சொல்லுவார். அம்மாவும் பிதாவும் முன்னொரு தெய்வம், பூமாதேவி தாய், சக்தி இல்லையே ஜோதி இல்லை. அப்போ அவங்க 2 பேரும் என்னோட தேடி வந்தார்கள். எங்க வத்துக்கே ஐயப்பன் கோயிலுக்கு இருக்க வந்தார்கள், முனீஸ்வரர் கோயிலுக்கு இருக்க கணேசன் டோன்ட் அங்கே பாருங்க. பத்துக்கேவில் இருக்கேம்மா கேட்டுக்கலுங்க. வந்தார்கள், மூட்டை வைக்கல, இங்கே தெரியாது. இங்கெல்லாம் ஆன்மீகத்துக்கு போயிட்டு வந்தார்கள். வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்தார்கள், முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்தார்கள், பத்துக்கேக்கு வந்தார்கள். போகிற இடமெல்லாம் மூட்டை சைக்கிள் மழையும் வெள்ளமும் நனைஞ்சும் முழிஞ்சும் தேடி தான் வந்தார்கள். நியாயமான தூரம். அப்போ அவர்கள் வந்து அந்த சொத்தை கைவிடாமல் கொண்டு வந்து பரமஹம்சர் வந்துட்டார். எப்படி அவர் வந்து தங்குறார்கள் என்றால், மெசேஞ்சர் message you want to give you Paramahamsa Umme, they want to do, they want to show you. Paramsa Ramakrishna, they do correct. இல்லற மெடிடேஷன் கனவை மனைவியும் தியானம் இருக்கலாம் என்று ஆதாரமாக காட்டி சென்றவர்கள் பரமஹம்சா அவர்கள் 2 பேரும் தான் தியானித்தார்கள். ஐயோ, இட்ஸ் a very good, they do kind. அப்போ கேட்டுக்கொள்ளுங்க. அவர்கள் உருகி உங்களுக்கு விளங்கப்படுத்தி மீண்டும் இப்போ உங்களுக்கு உருகி கையில் சக்கரை தந்துக்கிறார். கணவன் மனைவி சொல்லி கொடுத்துட்டு வாருங்கன்றார். பரமஹம்சா மாதிரி இருக்கத்தானே சொல்லிக்கிறார். இப்போ திருப்பி பூமியில் வந்து திருப்பியும் அதைத்தானே வைக்கிறார் சிலபஸ். அப்போ இப்போ எங்களுடைய சக்தியோதி தூதர்கள் எல்லோரும் கணவன் மனைவியிலே செய்கிறீங்க. கணவன் மனைவி 2 பேரும் துறக்க போகிறீங்க, 2 பேரும் செய்வீங்க, இல்ல இடத்துல வாழ போகிறீங்க. வாழ்ந்துட்டு அப்புறம் வர சொல்கிறார். நீங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு கிடைக்காது. அவர்களை ஈசன் பிடிச்சது எனக்கு தெரியாது, என்ன பிடிச்ச இவரையும் பிடிச்ச ஈசன். God very clever, he knows how to move. அவர் மேலே இருந்து மூவ் பண்ணுகின்றார். அண்டத்தில் இருந்தம்மா மனுஷா he come to me. அண்டத்திலிருந்து மனுஷா இங்கே கூட்டி வந்திருக்கு. மனுஷா also he don't know. ஐயப்பன் this a God bring to air like that. அவர் மேலே இருந்து மூவ் பண்ணி இங்கே வந்துக்கிறார். அவற்றை கைத்தில் நான் வந்துக்கிறேன், நான் இங்கே வர முடியாது. அவனின்றி ஒன்றும் அசையாது, அணுவின்றி வாழ முடியாண்டால் அவன் இங்கே உணர்ந்து விட்டுருக்கான். என்ன, நான் முடிச்சுட்டு போகிறேன். அப்புறம் அவன் தான் இங்கே இருப்பான், நான் இருக்க மாட்டேன். என்ன, இந்த படம் தேவையில்லை. நோ நீட் எனிதிங், யூ டூ தியானம் என்று அவ்வளோதான். எல்லாம் ஜோதியாக போயிட்டார்கள். அதால் ஒரே ஒரு உபதேசத்தை ஈசன் வைக்க விரும்புகிற எல்லா இடமும் ஒரே மாதிரி இருங்க. ஏன் சண்டை பிடிக்கிறீங்க? ஒரு சண்டை பிடிச்சி சொல்லிக்கிறீங்க, பிச்சு பிடிக்கன்று. அம்மா இதைத்தான் பாப்பா சென்ட்ரல்ல செய்து போட்டு சரியை கிரியை ஞானத்தை பாப்பா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பால் இருக்க சொல்லி சொன்னத அம்மா கேட்டுக்கொள்ளுங்க. வடிவா தெரிய வேணும், கேட்டுக்கொள்ளுங்க அழகாக. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பால் இருக்கிறன்னு சொல்லி தியானம் தான் இருக்க சொன்னார். அப்போ எல்லாம் செய்துட்டு தியானம் இருக்கத்தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்லலை. அங்கே வந்து நீங்கள் தியானத்தை வையுங்க. நான் இருந்தேன், நாங்கள்
ஃபுல்லாக இருந்துட்டு எல்லாம் கண்ணன் சென்டர் மெலாக்காவில் வந்து நான் இருந்தேன் பாப்பா சென்டரில் கரெக்டாக இல்லையா அங்கே இருக்கிற பாப்பா சென்டர் மெலாக்கா ரவாங்கு எல்லா சென்டர் இப்போ வேண்டாம் பண்ணுறார்கள் ஏன் வயிற்றுக்கு பிரச்சனையா காசு வாட் இஸ் திஸ் அதுக்காக நாம் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல நகையே கலட்டி போட்டு வரம்மா நீ அதுக்காக உன் வயத்துக்காக தியானத்தை தடுக்காத பாப்பாவை கெட்ட பேர் சொல்லாத அதே மாதிரி தான் காதர் இப்ராஹிம் பரமஹம்சா மாதிரி தியானம் டோன்ட் மிஸ்யூஸ் தட் இஸ் கோட் கோ ஆஸ்க் ஹிம் ஃபினிஷ் நவ் நோ கோட் தான் நீ என்ன அவர் தான் சொல்லணும் நான் சொல்ல முடியாது நான் அடிக்கவும் முடியாது முடிக்க முடியாது சொல்லத்தான் முடியும் மெசேஜ் ஐ கிவ் மெசேஜ் கொடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் தந்திருக்கேன் வாட் மெசேஜ் டூ தியானம் செய்யுங்க இவர் சொல்லிக் கொடுப்பார் ஒவ்வொரு சக்கரம் திறந்துட்டால் மூச்சு குறையும் வாசி காத்து யூ கேன் ஃபீல் கடவுளை உணரத்தான் முடியும் ஒழிய கடவுளை பிறகுதான் பார்ப்பீங்க யூ கேன் ஃபீல் அப்போ அன்பே ஈசன் அன்பே சிவன் சக்தி ஜோதி அந்த சிவனும் சக்தியும் பிணைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் யூ கேன் நெவர் சேஞ்ச் டிஃபிகல்ட் இதை நீங்கள் மாற்ற முடியாமல் தான் ஈசன் மாட்டிட்டான் கேட்டுக்கொள்ளுங்கம்மா ஏன் இப்படி கஷ்டப்படுற தெரியுமோ அவர் படைக்க இப்படி வச்சுட்டார் ஒன்றுமே செய்ய முடியாது அவரால் ஐயோ முருகனே கோவணத்தை கட்டிட்டு போறார் தியானத்துக்கு சொல்லி பிள்ளையே விட்டுட்டு போட்டார் என்னால் கொண்டு போயலாம் சித்து காட்டலான்ட்டு எப்படி பிள்ளைக்கு சித்து காட்டி போட்டிட்டு போயிருக்கலாம் தானே வாடா எங்கள் பிள்ளை நீ வாட ஏதாவது செய்து போட்டு சித்தை காட்டி அவரே முருகனையே விட்டுட்டு போயிட்டார் நான் ஒன்றுமே செய்யலாத இந்த பூமி பழுதா போயிடும் என்னுடைய இந்த அண்டசாரமே உடைஞ்சு போயிடும் ஒரு சித்து காட்டினாலே ஒரு சின்ன விளையாட்டு காட்ட முடியாத சிவன் பிள்ளையை விட்டுட்டு கோணத்தை கட்டிட்டு தியானம் தான் இருந்தார் அதே மாதிரி தான் நானும் ஒன்றும் செய்ய முடியாது நான் ஒன்றும் கொண்டு வர முடியாது அண்டத்தில் இருக்கு உங்களுக்குள்ள சக்கரம் இருக்கு இதைத்தான் சொல்லலாம் ஐ கேன் ஓப்பன் ஐ கேன் ஷோ யூ ஐ கேன் டீச் யூ அண்ட் ஐ கோ இதைத்தான் இப்போ சொல்லிக் கொடுக்க சொல்கிறார் இப்போ மக்கள் உணர்ந்துட்டார்கள் கனே பேர் உணர்ந்துட்டார்கள் இப்போ 10-30 பாடசாலைகளில் நடக்குது கோயிலில் நடக்குது எல்லாருக்கையும் பூந்துட்டார் ஒன்றும் பண்ண முடியாது நிற்கிறீங்க சர்ச்சில் நான் வந்து சர்ச்சில் சொல்லி கொடுக்குறேன் பின்னாங்களா ஃபாதரை திறக்கிறேன் ஃபினிஷ் அங்கே மைத்திரியார் போய் திறக்க போகிறேன் டூ மெடிடேஷன் முகமது நபி உண்மை ஜேசுநாதர் உண்மை எல்லாம் நபி கமலம் இந்த பட்டனில் உங்களை போட்டு வச்சுக்கிறார் அதான் நபியை நீங்கள் 63 நாயர்மார் நபி நாயர்மார்கள் நீங்கள் எல்லாரும் நபி பிள்ளைகள் இதை துறக்க முடியாது நபி ஈசன் சொல்லுறான் நீங்கள் எதிர்த்து என்னதான் பேசினாலும் ரெக்கார்டில் விழுந்துடும் அங்கே தப்பவே முடியாது சேட்டலைட்டில் பதிவு இருக்குதான் நம்ம மேக்சிஸ் சிம் கார்டு டிஜி சிம் கார்டு சேட்டலைட் 3 சிம் கார்டு 3 வாடியோட படிக்கலாம் 3 சேட்டலைட் ஆனால் உங்கள் 3 மதத்துக்கும் வேறு சேட்டலைட் இல்லை சூரியன் உண்டு பூமி உண்டு சந்திரன் உண்டு ஒரு சேட்டலைட் தானா அண்டசாரம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டம் ஒரு பேரும்பம் பூமாதேவி பேரும்பம் நம்மள் ஒரு பேரும்பம் அதுக்கு தான் பேரும்பம் என்று சொல்லுகின்றேன் இனிமேல் பேரும்பத்தில் இருந்துருங்க இவ்வளோதான் ஆனால் படியுங்க கலர் சட்டை போடலாம் வெள்ளை சட்டை போடணும் சட்டம் இல்லை என்ற வரையெல்லாம் சார் எடுத்துட்டு வாரீங்க எல்லாம் எடுத்துட்டு வாரீங்க எல்லாம் போடுங்க மகாலட்சுமி பவுன் போடலாம் ஏன் பவுன் போட்டால் தெரியுமோ பவுனில் சக்தி வரும் கோயிலை விட்டா ஆம்பளை சேட்டை கழட்டிட்டு போகணும் ஐயோ சேட்டை கழட்டி போடுவீங்களோ அன்றைக்கு நான் எங்கே அம்மன் கோயில் தலைவர் இப்போவில் நான் துறக்க வளர்க்குறேன் அந்த சேட்டை கழட்டி விட்டு ஐயோ அப்படியே இருந்துட்டார் பாருங்க டியூட்டியில் போடுறேன் அந்த சேட்டை கழட்டி அவரே உபதேசம் பண்ணுறார் அவரே சொல்கிறார் சூக்கமம்மா இதுதான் வாசி யோகா பயிற்சி என்றார் ஐயோ ஈகி மெசேஜ் அந்த தலைவர்களுக்கு உணர்ந்திருக்கிறார்கள் எந்த தலைவர் உணர்றார்களோ நடராஜா உணர்ந்து தானே விட்டுட்டார் ஓகே அப்போ தலைவர்கள் உணர்றதுக்கு தெரியும் உண்மையை சொல்லி முருகன் உபதேசம் முருகன் கோயில் செய்யத்தான் ஒன்றுமே செய்ய முடியாது ஆதாரம் இல்லையடி தொல்லை இல்லையடி ஆதார சக்கரத்து சதாக்களை மலர்ந்து உச்சிக்கு வந்தால் தான் இருக்கும் கேட்டுக்கொள்ளுங்க டோல் இருக்கு சாமி வேலுன்ற டோல் ரோட்டில் போட்டிருக்க எல்லா நாட்டிலையும் டோல் இருக்கு சாமி வேலு எல்லாரும் டச்சிங் கிரீன் மூலாதாரம் பிள்ளையார் இல்லாமல் போக முடியாது இடுப்பில் 2 சரஸ்வதி இல்லாமல் போக முடியாது தொப்புள்ள லட்சுமி இருக்கிறா போக முடியாது அனகாதம் அம்மன் இருக்கிறார் இங்கே முருகன் இருக்கிறார் இங்கே விஷ்ணு இருக்கிறார் இங்கே சனியன் இருக்கிற சனீஸ்வரன் துறந்து நீ சனீஸ்வரனாக இருந்தால் தான் யூ ஹேவ் டோல் நீ தியானம் செய்தால் தான் தாண்டி வரலாம் என்று பிள்ளையாரும் சொல்லுவார் முருகன் சொல்லுவார் இல்லை கடைசியாக நீங்கள் தியானம் செய்தால் தான் யூ ஹேவ் டு டோல் தாண்டி வர முடியும்
அதால தான் எல்லா கோயிலையும் பள்ளியிலையும் சேர்ச்சிலையும் பாப்பா சென்டர்லையும் தியானம் செய்தால் தான் நான் ட்ரோல் அங்கே உனக்கு இடம் இருக்குன்னு தானே பாப்பா சொல்லிட்டு போறாரு. தியானம் செய்ய சொல்லி தியானத்தை நீங்கள் இந்த மாரி இப்படி செய்யலையோ ஈசன் இமயமலையில் குந்திட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இருக்கு மட்டும் உங்களை விட மாட்டார். இதுதான் உண்மை கதை. எங்கேயும் போக முடியல. நீங்கள் கட்டு போட்டீங்க, நீங்கள் சிவனை மறைச்சிங்க. இப்போ இந்த தியானத்தை மறைக்க முடியாதானே பூமி ஆடுது. திருப்பி நீங்கள் தியானம் இருந்தால் தான் நான் இயக்கிய விடுவேன்ன்றாரு. சூரியனுக்கு நஞ்சு வந்துட்டுது. ஈசனுடைய பிளான் திட்டம். அவர் ஃபிட் பண்ணவர் இப்படி இருந்தால் பூமி இருக்கும், இல்லையே இருக்காது. ஆடி 18 நான் சொல்கிறேன். 9 சக்கரத்தைக்கு பூலோகம், பொருளோகம், சொர்க்கலோகம், மகலோகம், ஜனலோகம், தவலோகம், ஆதவலோகம், பிரமபட்ட வழி, சத்தியமார்க்கம், சத்திய ஜோதி. அங்கதான் ஞானம் இருக்கு. பிரமபட்ட வழியிலேயே பொய் சொன்ன பிரமனுக்கு கழுத்து அறுத்து விட்டாரு. அன்றைக்கு பெருமாள் கோயில போய் சொல்றீங்க, கெதியில பூ போட்டுட்டு இதுதான் உண்மையான பூன்றீங்க. சிவன் வந்துருவான். அன்றைக்கு கெளியில பூ போட்டு வாட் யூ சேஞ்ச் சிலபஸ், யூ கேன் நெவர் சேஞ்ச் சிலபஸ். கும்பிட்டா தோப்பு கரணம் போட்டா கோயிலில் சரியாக தான் வச்சிருக்கு, மாத்தையில். உள்ளம் ஒரு கோயில் ஊனுருக்கி அருள். நீ உன்னுடைய உள்ளம் ஒரு கோயில், ஊனுருக வேணும். இந்த மூட்டு வலி வராததுக்கு, நோய் வராமல் இருப்பதற்கு, கேன்சர் வராமல் இருப்பதற்கு, டைவர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, பிரச்சனை இருக்கிறதுக்கு நீங்கள் உள்ளுக்கு தியானம் செய்து உங்கள் சக்கரம் உருகி 72 நாள் உருகினாத்தான். இப்படி உருகி இருந்தால் தான் யூ கேன் நெகட்டிவ் வரா. இப்போ நான் உருகி கொண்டிருக்கேன், யாரும் வர முடியாது, யாரும் ஷூட் பண்ண முடியாது. இது புறப்பலம் எல்லாம் ஈவில் ஜிபிஎஸ் ஈவில் கில் யூ. எனக்கு பின்னுக்கு பெரிய உருவம் இருக்கும், பார்த்து கொண்டிருக்கும். எங்கே இருக்கு பப்ளிக்கை தானே பேசுகிறேன். என்னுடைய உபதேசம். எனக்கு மண்டபம் இல்லை, கோயிலில் பப்ளிக்காக திறக்கிறாரு, எல்லாரும் பார்க்குறீங்க, எல்லாரும் பப்ளிக்காக. அப்புறம் ஹவ் ஐ டூ கெட்ட பேச்சு, நோபடி கேன் டூ தட் வாஸ் காட் வெரி கிளவர். ஈ புட் பப்ளிக்காக திறந்துட்டு ஓடிடுவார். எனக்கு ஆஃபீஸ் இல்லை, மண்டபம் இல்லை, அதால தான் ஈசன் வெரி கிளவர். என்ன செய்ய போறீங்க? பப்ளிக்காக சொல்லித்தரார், பப்ளிக்காக டீச் பண்ணுறார், எல்லாம் பப்ளிக், நோ சீக்ரெட். அப்போ அதால தானம்மா உங்களுக்கு டீச்சர் வந்துக்கா பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் பிள்ளைகள் எல்லாமே ஸ்கூலில் படித்தார். அறிவு களஞ்சியங்கள், அறிவு களஞ்சியத்தை கொடுத்தா கிடைக்கும். இந்த சொத்தடி ஸ்கூலுக்கு போடுறாரு. ஸ்கூல் டீச்சர் மேலே பிடிக்கிறாரு. ஐயோ, டீச்சர் மேலே எல்லாரும் போய் பார்லிமெண்ட்டில் இருந்துட்டா எப்படி இருக்கா? லெக்சரில் பென்ஷன் எடுத்த டீச்சர்லாம் பார்லிமெண்ட்டில் இருந்தால் முடிஞ்சுது. சத்து மலேசியா ஆல்ரெடி சிலபஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு தெரியும். அறிவாளி இதுதான். நீங்கள் யோசிச்சு கல்லுங்கம்மா. ஞானிகள் போய் ஞானம் என்றால் எல்லா மகான்களும் வந்தால், எல்லாரும் வந்தால் ஆமான்னு கேட்பார்கள். உள்ளதை சொல்கிறேன். பரஞ்சோதி மகான் வந்தாலும், முகமது வந்தாலும் எல்லாரும் வந்து இப்போ நான் பேசினா ஆமான்னு தலையாட்டி எல்லாம் உண்டா இருப்பார்கள் சிவனுக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஆன்மீகவாதியில் பேசினா அசுரர்கள் எல்லாம். ஐயோ, முகமது நபி, ஜேசுநாதர் எல்லாம், மோசஸ் 3 பேரை நேர வச்சு சொன்னால் ஓமண்டு கட்டிப்பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்குள்ள ஆன்மீகவாதியை நான் சொன்னால் நான் வர மாட்டேன். ஐயோ, வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம்? வெரி டிபிக்கல் ஈகோ. அம்மா ஒன்றுபடுத்த வந்து நிற்கிறார் உலகத்தை சமாதானத்துக்கு. எங்கேயும் போக முடியாது, மாட்டிட்டீங்க. ஆனால் ஈசன் தெரிகிறார். ஃபோன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டுட்டாரு. இப்போ எல்லாரும் மாட்டுறாங்க, யோசிக்கிறாங்க, இருந்தாலும் எப்படி செய்து விட்டாரு. நான் போனேன்னா அவருக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம், நான் போன அப்புறம் மாட்டிடுவாங்க. ஏன்னா சிவன் வந்தால் அவருடைய முதுகு தண்டில் சக்கரம் இருக்கு, அது உருகி அவரை தான் நாடு. ஈசன் நடந்து வந்தால் எல்லாம் விழுவீங்க, மாட்டீங்க. முஸ்லீமாக இருந்தானே, எந்த மதம் இருந்தாலும் நபியிலேருந்து விழுவீங்கள் காலில். அதை நபி முகமத்தை கோயில்கள் ஒழிச்சு வச்சாரு, நபிக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு, எல்லாரும் உங்களுக்கும் பாதுகாப்பு தருவார். நபி என்றால் சிவனின் சக்தியும் ஒண்டா பிணைஞ்சிருந்தால் உங்களுக்கு இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு எப்போவுமே. டோன்ட் வரி. என்னோட இவங்க மாதிரி கணவர் இருந்தாங்க, தப்பி பிழைச்சி வந்துக்கிறாங்க. உண்மையாக இருக்கிறவடைய தான் 2 பேரும் வந்துக்கிறாங்க. இது உலர்ந்து காட்டுறாரு. நீங்கள் யோசிக்கணும். சாதாரண தான் தெரிவார். அவர் இறந்தும் ஈசன் மீண்டும் கொண்டு இருக்கிறார். இறந்தவர் தானே, சோல் போனால் தானே மேலே திருப்பி கொண்டு கர்மானுக்கு சொல்லிக் கொடு. உனக்கு வேலை இருக்கு, வேற வேலை செய்யாத, சொல்லிக் கொடு, ஞானத்தை பிடிச்சிட்டு விட்டுருக்காரு. நீ ஓடி சோல் போ, ஐ பிரிங் பேக். யூடியூப்ல வச்சுருக்காரு, கொண்டு வந்து திருப்பி விட்டுருக்கு. ஐ வில் பிரிங், காட் பிரிங், ஐ நோ பிரிங்.
Go tell her, do this one, stay here. அதால தான் இவர் நடந்தது. இவர் இது இருக்கு மட்டும் மெலக்கா முடிஞ்சிடும். மெலக்கால இங்கே சப்போர்ட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேருங்க. ஓகே அம்மா, நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பிறகு புரியும். யூடியூப்ல தட்டி பாருங்க. உங்களுக்கு நான் பேச போகிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு வாங்க, இங்கே முன்னுக்கு வாங்க, இங்கே வாங்க, எல்லாம் இடம் படம் எடுப்போம். இங்கே கிட்ட வாங்க, எல்லாம் லைனில் வாங்க. அங்கே பாருங்க, இங்கே வாங்க. சின்ன பையன் இவன் ஜோஜன் எப்போ நான் இப்படி வந்து சொல்லி கொடுப்பேன். நீ ஜோஜியா நீங்கள் வரவன்ட்டு யார் ஜோதிச்சா சொல்லுங்க. முன்னுக்கு இருக்கோன்னு ஜோதிச்சுக்கலாம். தியானம் சொல்லி கொடுப்போம். யாரா கையெத்துக்கும்? இவன் தான் கரெக்டாக கையெத்திக்கிறாங்க. இவன் தான் ஜோதிச்சான், கையெத்துக்காங்க. இவன் ஜோதிச்சா இங்கே வர வேணும், முன்னுக்கு இருக்கணும், வைக்கணும் இருக்கிறாங்க. சின்ன பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஹவ் ஐ நோ இஸ் ஆல் காற்று அவன் போய் கண் உள்ளுக்கு நினைச்சாரு. இங்கே பாப்பா மேலே பாருங்க, இந்த பையனை சூக்கமமாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சூக்கமமாக கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி எனக்கு எதிராக யார் பேசியும் எனக்கு மெசேஜ் வந்து அந்த சின்ன பிள்ளைங்க முன்னுக்கு வரவங்க நினைச்சது கடைசி இல்லையே அடிக்குது. புறா கடைசியாக பேசிக்கிட்டு நான் தான் சொன்னேன். என்ன அதுக்கு பொறுக்குது, பொய் சொல்ல வேண்டியது. பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் நேர்மையாக இருக்கணும். யாருக்கு நீங்கள் பொய் சொன்னீங்களோ மாட்டிடுவீங்க. ஈசன் சுற்றி வச்சு மோத்தை கிழிச்சு விட்டுருவான். சிவன் சொத்து குலை. இப்போ ஈசன் என்ன செய்கிறான்? கூப்பிட்டு கிடைக்கிறான், காட்டுறான். பள்ளிவாசலில் தியானம் இருக்கணும். கபாவுக்குள்ள லிங்கம் இருந்தாலும் எங்களை லிங்கத்தை இருக்கணும் முன்னுக்கு. யுவர் லிங்கத்தை முன்னுக்கு எடுத்து வச்சால் கபாலீஸ்வரன் வருவான். நீ கபாலீஸ்வரனை பூட்டி வச்சுக்கொண்டு அங்கே போய் சண்டை பிடிச்சா ஹவ் யூ குட் த மக்கா சண்டை. டோன்ட் கோ, டூ மெடிடேஷன். உண்ட லிங்கத்தை படியில் எடுத்தால் அது தெரியும் என்னென்று. டோன்ட் ஃபைட். மதமும் சம்மதம் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க. 3 பேரும் சந்தோஷம் பேரம்பத்தில் இருங்க. டோன்ட் ஃபைட். நான் உங்களுக்கு பிரச்சனை செய்ய வரையில, நான் ஒற்றுமைப்படுத்த வந்திருக்கிறேன். எல்லாரையும் ஒரு உள்ள பாட்டு கூட்டி வந்து ஒரு கைத்தில் வைக்கிறான் பூமி மாதிரி. அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் இங்கே இருந்த ஆன்மீகவாதி இங்கே ஒரு சபை வந்து ஒன்றை சொல்லிக் கொடுத்து குழம்பி விடுவீங்க. ஒரே அடியாக இந்த தியானத்தை சொல்லிக் கொடுத்துருங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாரும் ஒன்றா வந்துருங்க. அதுக்கு தான் நான் குழப்பம் வந்துட்டேன். என்ன கூட்டி இருந்தேன்னா ஹவ் ஈ கம் மனுஷா. Monisha yesterday go Penang, Ipoh, Malacca, today also he come. No time. ஆனால் he come to you. ஏன் மனுஷா இங்கே கூட்டியதல்ல அவளுக்கும் தெரியாது எங்கே போகணும். ஐயோ டேக் ரெஸ்ட் எடுத்தால் நாளைக்கு பினாங்க போகணுமே மண்டே. நாளைக்கு மோர்னிங் நான் பினாங்க எடுத்துக்கு போகணும். அந்த பிள்ளை தான் கார் ஓடும். எங்கே கூட்டியதுக்கு ஆள் இல்லை. நான் ஈஸின்னு சொல்கிறேன், நீயே கூட்டிவிடும். மனுஷா வந்துருக்கு. மனுஷா எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து கொடுத்து. ஆனால் மனுஷா வந்து நான் சொல்லலை வீடியோ எடுக்கிறேன். டக்குன்னு வருது ஈஸன் எடு, இது தேவை, இது நல்லவர்கள். கெட்டவர்கள் எடுக்க மாட்டேன், விட்டு ஓடி. நல்ல நல்ல மனிதரை காட்ட வேணும், மக்களுக்கு தெரிய வேணும் நல்ல வேலை. அதால தான் இந்த வீடியோ எடுத்து காட்டுறாரு. இவர்கள் எல்லாம் நல்ல சொத்துக்கள். சிவன் தாண்டவம் ஆடி கொண்டிருக்கிறார். எல்லாம் பார்த்தீங்கன்னா உடுக்க வச்சு கொண்டு சூழத்தில் அடிக்கிறார் சிவன். மறந்துடுங்க. ஓகே, சரி போட்டோ எடுங்க. பகவானோட அருளாலும் குரு அருளாலும் இன்று நம்மளோட சக்தி ஜோதி தூதர் இந்த ஆசிரமத்துக்கு வந்து சுவாமி வந்து தியான கிளாஸ் வந்து சுவாமி ஆரம்பிச்சிருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை. ஏன்னா சுவாமி வந்து ஏறக்குறைய 33 இடங்கள் சுவாமி பத்துகே முருகன் கோயிலில் 33 இடத்துல கோயிலுங்களை பாடசாலையில் 30 பாடசாலையில் சுவாமி வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை செஞ்சிட்ருக்காங்க. இது ஒரு பெரிய சேவை, ஒரு பெரிய மக்கள் சேவை. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் இறைவன் அடி சேரணும்னு சொல்லி தொடர்ந்து இந்த காரியத்தை அவர் செஞ்சிட்ருக்காங்க. அது தொடர்ந்து இன்னும் மென்மையும் இன்னும் நிறைய ஸ்கூலுக்கு நிறைய பாடசாலைக்கு அவர் தொடர்ந்து அதை செய்யணும். இந்த மலேசியா நாட்டில் எல்லாருமே தியானம் செய்யணும்னு என்னோட வேண்டுகோள். ஸோ சுவாமி இங்கே வந்ததுக்கு எங்களை ராமகிருஷ்ண ஆசிரம சார்பாக நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த மலேசியா நாட்டில் சுவாமியோட சேவை தொடர்ந்து இருக்கணும். ஹரி ஓம். நன்றி. வாழ்க.